Hey guys, this is Ranjit. So இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் கேமராஸ் பத்தி பார்க்க போறோம். So ஆக்ஷன் கேமராஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, சோ அது எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஆக்ஷன் கேமராஸ் வச்சு என்னலாம் பண்ண முடியும், அதுக்கு அப்புறம் கோப்ரோன்னு சொல்றாங்க. கோப்ரோனா என்ன, Insta360 னா என்ன, சோ DJ ஆக்ஷன்ஸ்னா என்ன, சோ இது எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ गाइस, இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஆக்ஷன்ஸ் கேமராஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஆக்ஷன் கேமரானா என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீடைலா தெரியும்னு நினைக்கிறேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமரா வந்து ரொம்ப இயர்லியாகவே வந்து இருந்துச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பழைய மூவிஸ்லேருந்து, அதாவது ஓல்டு மூவிஸ்லேருந்து இந்த ஆக்ஷன் கேமரா வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆக்ஷன் ஷாட்ஸ், அதாவது வந்து ஒரு பைக் சேசிங் ஷாட்ஸு, அதே மாதிரி ஒரு கார் சேசிங் ஷாட்ஸு, காரை வீடியோ எடுக்கணும், ஒரு பைக்கு ஸ்பீடாக போகுது அந்த பைக்கை வீடியோ எடுக்கணும் அப்படின்னும் போதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் கேமராஸ் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த சினிமா கேமராலாம் வந்து இந்த டைப் ஆஃப் ஷாட்ஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னு கேட்டால் இதோட போர்ட்டபிலிட்டி தான். இப்போ நீங்கள்லாம் வந்து ஒரு ஏரியெல்லாம் வந்து பைக்கில் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட ப்ராசஸே அதிகம். அதாவது அதோட ஆங்கிள் செட் பண்ணி அந்த பைக்கில் இது பண்ணி ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு டேக் டைம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு நீங்கள் அது செட்டப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 hours மேலே ஆகும். ஸோ 2 hours வந்து அதோட இதுக்கே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப டிலே ப்ராசஸ்ஸு. ஸோ அதுக்கு வந்து அந்த சின்ன ஷார்ட்ஸ்க்கு மட்டும் இந்த கோப்ரோ இந்த மாதிரி கேமராலாம் வந்து யூஸ் பண்ணாங்க, அது ஆக்ஷன் ஷாட்ஸ்க்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே எடுத்தாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து மெயினாக வந்து கோப்ரோ அந்த ஆக்ஷன் ஷாட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இது போக இந்த ஆக்ஷன் கேமராஸ் வந்து நிறைய பைக் ரைடர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ரிலேட்டட்லேயும் இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபிங் பண்ணுறவங்க, அதாவது வாட்டரில் சர்ஃபிங் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் நிறைய சைக்கிளிஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து இந்த ஆக்ஷன் கேமராவோட யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகிட்டே போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 yearலேருந்து தான் நமக்கு வந்து ஆக்ஷன் கேமராவோட யூசேஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிய வருது. ஸோ அதுலேருந்து இந்த ஆக்ஷன் கேமராவோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சூப்பராகிடுச்சு. அப்போலாம் வந்து கிளாரிட்டி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ கிளாரிட்டியோட இம்ப்ரூவைஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஐஃபோன் கிளாரிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் கேமரா கிடைக்குது, iPhone 13 Pro. ஸோ அதில் வரக்கூடிய அந்த ஒரு வீடியோ அவுட்புட்டு இதெல்லாம் வந்து இதில் வந்து அதை விட சூப்பராகவே வந்து இதில் கிடைக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராவோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆக்ஷன் கேமராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்ட்டபிலிட்டி தான் வந்து ரொம்பவே மேஜரான ஒரு விஷயம். ஸோ போர்ட்டபிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால ஈஸியாக வந்து கேரி பண்ண முடியும். ஒரு DSLR ஒரு வீடியோ கேமராலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நமக்கு இந்த சைஸாவது இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் கேமராஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சின்னதாக இருக்கும் சைஸு. ஸோ இந்த மாதிரி சின்னதாக சைஸ் இருக்கனால பார்த்தீங்கன்னா நம்மளால் ஈஸியாக கேரி பண்ண முடியும். நம்ம நிறைய இடத்துல வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மவுண்டிங் ஆப்ஷன் வந்து ரொம்பவே அதிகம். மவுண்டிங் அப்படின்றது என்னென்னா நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம், செஸ்ட்டில் மவுண்ட் பண்ணிக்கலாம், அந்த ஷோல்டர் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு பர்சனை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. நீங்கள் தனியாக ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு கேமரா கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே அதுக்கு தேவையில்லை. ஸோ நீங்களே வந்து உங்கள் ஷோல்டரில் மவுண்ட் பண்ணிவிட்டு, உங்கள் செஸ்ட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு, உங்கள் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்களே வந்து அழகாக ஷார்ட்ஸ் எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆளும் தேவையில்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேபிலைசேஷன் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஸ்டேபிலைசேஷனை பொறுத்த வரைக்கும் கோப்ரோ ஆகட்டும், Insta360 ஆகட்டும், எனி ஆக்ஷன் கேமரா ஆகட்டும், ஸோ ஸ்டேபிலைசேஷன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிம்பிள் யூஸ் பண்ணி எடுக்கிற ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு கிம்பிளுமே இருக்காது. இதோட லென்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேபிலைசேஷன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா OIS டெக்னாலஜின்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆப்டிக் இமேஜ் ஸ்டேபிலைசேஷன் சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுவே சென்சார் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ நம்ம கீழே இருக்கிறோம் மேலே ஏற்றுறோம் அப்படின்னும் போது நம்ம ஷேக் பண்ணுறோம் அப்படின்னும் போது கேமரா பார்த்தீங்கன்னா அதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எனி ஆக்ஷன் கேமராஸ்லையுமே இந்த ஃபியூச்சர் வந்து இருக்குது. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிங் ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு, நீங்கள் எனி ஆக்ஷன் ஓரியன்ட், அதாவது வந்து நீங்கள் நடந்துகிட்டே பேச போகிறீங்க, விளாக் பண்ண போகிறீங்க, அண்ட் தென் பைக் ரைட்ஸ் நிறையா பண்ணுறீங்க, பைக்கராக இருக்கீங்க. ஸோ பைக்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த கோப்ரோ தான் யூஸ் பண்ணுவாங்க, அது ஆக்ஷன் கேமராஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்மெட்டில் அதை மவுண்ட் பண்ணிவிட்டு அவங்க பாட்டு ஜஸ்ட் லைக் தட் பைக்கில் போவாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பைக் வந்து ரொம்ப நிறைய ஆஃப் ரோடிங் பண்ணுவாங்க, நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஏற்றி இறக்குவாங்க. ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது நம்ம கேமரா வந்து இப்படி ஸ்டேபிளாகவே இருக்கும், ஒரு பெரிய ஷேக்கிங்கே தெரியாது. ஸோ அதுதான் வந்து நான் ஸ்டேபிலைசேஷன் சொல்கிறேன். ஸோ ஸ்டேபிலைசேஷன் வந்து இந்த மாதிரி எல்லா ஜோனுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஸோ இந்த இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக இந்த ஆக்ஷன் கேமரா தான் வந்து பெஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆக்ஷன் கேமரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா GoPro Hero 10 நான் யூஸ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த GoProலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார்டு இன்செர்ட்டட், அதாவது பேட்டரி இது உள்ளே இருக்கும்.
மெமரி கார்டும் இருக்கும். ஸோ மெமரி கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப SD கார்டு சைஸ், அதான் மொபைல் கார்டு சைஸுக்கு தான் மெமரி கார்டு இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து இதில் இன்க்ளூடடு, எல்லாமே சேர்த்து தான் இது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கேமரா, நீங்கள் ரெக்கார்ட் பட்டன் மேலே இருக்கும். ஸோ ரெக்கார்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது உள்ளே வந்து எல்லா ஃபியூச்சர்ஸுமே இருக்குது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு கேட்டால், மெயினாக வந்து POV ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதாவது பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேமராவில் பார்க்குற விஷயம் வந்து ஆடியன்ஸ்க்கு கன்வே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இந்த கேமரா தேவை. அதாவது இதை வந்து நான் வந்து என்னோட கேமரா ஹாட் ஷூவில் வந்து நான் மவுண்ட் பண்ணிடுவேன். அதாவது DSLRல வந்து இது மேலே வந்து நான் மவுண்ட் பண்ணிடுவேன். ஸோ மவுண்ட் பண்ணிவிட்டு நான் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அட் டைமில் பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து ரெக்கார்ட் ஆகும். நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஷூட்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன். பட் எனக்கு அந்த கேமரா நான் ஷேக் பண்ணும்போதும் சரி, கேமரா நான் திருப்பும் போதும் சரி, இது வந்து எனக்கு ஷேக்கே ஆகாது. ஸோ அதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அதாவது மொபைல் வச்சே விளாக் பண்ணுறாங்களே, அண்ட் தென் GoPro வச்சும் விளாக் பண்ணுறாங்க. ஸோ இதுமே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல கிளாரிட்டி இருக்குது. அது ஐஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ 13 Pro இது எல்லாமே நல்ல கிளாரிட்டி வந்துருச்சு. நம்ம ஏன் மொபைல்லே வந்து விளாக் பண்ணக்கூடாது, ஏன் GoPro வந்து அடிஷ்னலாக வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து நீங்கள் மொபைல் வச்சே நீங்கள் வந்து விளாக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து iPhone 13 Proவும் GoPro 10மே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி வைஸ் ரெண்டுமே ஈக்குவலண்ட்டாக தான் இருக்குது. கிளாரிட்டி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸ்டெபிலைசேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து GoPro வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்குது GoProக்கு, ஐஃபோனுக்குமே. ஆனால் பட் அது கூட ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோன்லாம் வச்சுட்டு நீங்கள் விளாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் கால்ஸ் வரும். திடீர்னு வந்து உங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா கால் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா டிஸ்டர்ப் ஆகும், நீங்கள் காலை கட் பண்ணுற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ரிலேட்டட்லேயே நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ரிலேட்டட்லேயே வச்சுட்டு GoPro வச்சு விளாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் வந்து கண்டிப்பாக மொபைலில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி மொபைலோட சைஸை பொறுத்து வருவோம். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு மொபைல்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ GoProவை பொறுத்த வரைக்கும் சின்ன கேமு. இப்போ நீங்கள் சின்ன கேமுன்னும் போது உங்களுக்கு போர்ட்டபிலிட்டி ரொம்பவே சின்னது. இப்போ நீங்கள் ஹெல்மெட்டில் வச்சா கூட ரொம்ப மோர் பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ணாது. அதாவது அவங்களுக்கு அந்த கேம்னா என்ன அப்படின்றது வந்து நிறைய யூசஸ், அதாவது நான் சொல்கிறது வந்து நார்மல் ஜென்ரல் பீப்புள்ஸ்க்கு வந்து அவ்வளோவா தெரியாது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைலை வச்சு விளாக் பண்ணும்போதோ, மொபைலை வச்சு நீங்கள் எடுக்கும் போதோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதோ வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியும். பட் இந்த GoPro இதெல்லாம் வச்சு எடுக்கும்போது அவங்களுக்கு பெருசாக அது தெரியாது, அது அட்ராக்டே ஆகாது, அது கேமரானே ஃபீல் ஆகாது அவங்களுக்கு. ஸோ இது ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. இப்போ அதே மாதிரி ஹெல்மெட்லேயே நீங்கள் வந்து மொபைல் ஹோல்டர்லாம் இருக்குது. ஸோ அதையே வச்சு நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலே இவ்வளோ பெரிய சைஸ் வரும். ஸோ இந்த சைஸ்க்கு வந்து மொபைல் வரும் ஹெல்மெட்டில். ஸோ ஹெல்மெட்டில் வச்சு நீங்கள் மவுண்ட் பண்ணி மொபைல் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாச்சும் கால் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும், கால்ஸ் வரும். திடீர்னு நீங்கள் ஏதாச்சும் மேப் போட்டு நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும் வண்டி. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடிங் ஃபெசிலிட்டிக்கு வந்து செட் ஆகாது. ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ கேமரா அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து GoPro தான் பெஸ்ட்டு மொபைலை கம்பேர் பண்ணும்போது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளெக்சிபிலிட்டிஸ் வந்து அதில் இருக்குது. பட் மொபைலை வச்சே பண்ணவே முடியாது அப்படிலாம் கிடையாது. மொபைல் ஒன்றை வச்சே நீங்கள் அதெல்லாமே பண்ணலாம் தான், அதுக்கான ஹோல்டர்ஸ் எல்லாமே வாங்கி. பட் அட்ராக்ஷன் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிஸ், ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து GoPro சைட் போகணும். அப்படி இல்லை எனக்கு இதே ஓகே ப்ரோ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு ஐஃபோனில் 13 Pro, அதுக்கப்புறம் iPhone 12, ஸோ அதுக்கு மேலே வாங்கினா தான் கண்டிப்பாக ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் வந்து அவுட்புட் கிடைக்கும். GoProவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Hero 8 வாங்கினாலே வந்துட்டு நல்ல கிளாரிட்டி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் நீங்கள் வந்து எடுக்கலாம், ஷூட் பண்ணலாம் வீடியோ. அது வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ இப்போ வந்து கம்பேரிசனுக்கு வருவோம். நம்ம ஆக்ஷன் கேமரா வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஆக்ஷன் கேமரா வாங்கலாம், அதாவது GoPro பிராண்ட் வாங்கலாமா, இல்லை Insta360 பிராண்ட் வாங்கலாம், அதாவது DJIயில் இருக்கக்கூடிய Action 2, ஆக்ஷன், ஸோ இந்த மாதிரி கேமராஸ்லாம் வாங்கலாமா, எந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், எந்த பிராண்ட் வாங்கினா நமக்கு ரொம்பவே ஸ்டெபிலைசேஷன் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் கிளாரிட்டி நல்லாயிருக்கும், இதில் நான் வந்து எது ரொம்ப மோஸ்ட் ப்ரிஃபரபிள் பண்ணுறேன், எது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய சர்ச் பண்ணேன். ஏன்னா நான் வாங்கும்போது நான் வந்து நிறையா பார்த்துருக்கேன். அதான் நான் வந்து GoProவும் பார்த்தேன், Insta360யும் பார்த்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DJI Action 2ன்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா இப்போ நீ Insta360 RS அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அதுவும் GoPro Hero 10மே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்பவே சிமிலராக தான் இருந்துச்சு. DJI Action 2 வந்து இதோட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சு. பட் வீடியோ குவாலிட்டி இதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பட் DJI Action 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு வீடியோ குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அதில் 4K மட்டும் தான் இருந்துச்சு. 5.3K அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக GoPro Hero 10 தான் போகணும். அதே மாதிரி FPS வைஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 240 FPS வரைக்கும் எடுக்கலாம். அதாவது 2Kல நான் சொல்கிறது. ஸோ 2Kலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 240 FPS எடுக்கலாம். 4Kல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து 120 FPS வரைக்கும் அதில் எடுக்க முடியும். ஸோ இது வந்து இதில் அட்வான்டேஜ், அதாவது GoProவில் அட்வான்டேஜ் Hero 10ல். பட் அந்த Action 2வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபியூச்சர்ஸ் கிடையாது.
அண்ட் தென் Insta360 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடியோ கேப்பபிள் வந்து நல்லா இல்லை அப்படின்றதுக்காக நான் அது வாங்கலை. Insta360 பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி அவுட்புட் நல்லாயிருக்கு, கலர் ரீப்ரொடக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு, அதுக்கப்புறம் 5K இருக்குது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இருக்குது தான். பட் Insta360 இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்னல் மைக்கு. ஸோ இன்டர்னல் மைக் வந்து ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது. அதான் நீங்கள் ஜென்ரலாக ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட வாய்ஸ் வந்து சுத்தமாக அவுட்புட் நல்லாவே இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வந்து அதை வாங்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன கேட்டிங்கன்னா எது வாங்கலாம், அதாவது உங்ககிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 30K பட்ஜெட் இருக்குது ஆக்ஷன் கேமரா வாங்குறதுக்கு அப்படின்னா 30K பட்ஜெட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்துட்டு GoPro Hero 8 வாங்கிக்கோங்க. ஸோ Hero 8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4K ரெசல்யூஷன் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 30K பட்ஜெட் இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து Hero 8 வாங்குங்க. அதுக்கு அடுத்த சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா DJI Action 2 வாங்குங்க. Action 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 அந்த ரீஜனுக்குள்ளே தான் வரும். ஸோ இது வந்து 30 செக்மெண்ட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து ஒரு 45க்கு மேலே உங்களுக்கு பட்ஜெட் இருக்குது அப்படின்னும் போது என்ன வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 45க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து GoPro Hero 10 வாங்கிக்கோங்க. ஸோ Hero 10 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48,000 வருது. ஸோ 50K பட்ஜெட்டில் என்ன ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதாவது பார்த்தீங்கன்னா GoPro Hero 10 வாங்கிக்கோங்க. ஸோ அது பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48,000 வருது. ஸோ 48,000க்கு வந்து பெஸ்ட்டு கேமு, அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது உங்களுக்கு ஹைப்பர் ஸ்மூத்து ஸ்டெபிலைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.2 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய ஃபியூச்சரு, அதாவது இந்த GoPro Hero 10. ஸோ அதுக்கடுத்து என்ன கேமரா சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Insta360 வாங்கிக்கோங்க. ஸோ Insta360 RS அந்த மாதிரி மாடல் வாங்கிக்கோங்க. ஸோ 50K பட்ஜெட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து GoPro Hero 10 வாங்குறதே ரொம்பவே பெட்டர் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் கேமரா பற்றின ரிலேட்டட் வீடியோ தான். ஸோ ஆக்ஷன் கேமரா வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஆக்ஷன் ஓரியன்ட் ஷார்ட்ஸ்லாம் எடுக்க விரும்புகிறீங்க, நீங்கள் வந்து நிறைய vlog பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு யூடியூப் பர்பஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த GoPro Insta360 ஸோ இந்த மாதிரி எந்த கேமரானாலும் நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு கண்டென்ட் பேஸு ஒரு வீடியோ க்ரியேஷன் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் GoProவால் பண்ண முடியாத விஷயங்களும் சில இருக்குது. அது என்ன அப்படின்னா GoProவில் வந்து நம்மளால் சினிமேட்டிக்காக ஒரு வீடியோ வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதாவது வந்து கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறது வந்து DSLR ரேஞ்சுக்கு. ஸோ இதுவே நிறைய பேருக்கு புரியாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு GoPro வாங்கிட்டே நம்ம எல்லாமே எடுத்துடலாமே எல்லாமே பண்ணிடலான்னா முடியாது. GoPro வந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு மட்டும்தான். இதில் நம்மளால் ஒரு பிளரியாக ஒரு ஷாட் எடுக்க முடியாது, ஒரு பிளட் பண்ணி எடுக்க முடியாது, ஒரு லென்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வந்துட்டு ஆக்ஷன் கேமராஸில் இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ரால் எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் கேமரா தான். இது வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கேமரா கிடையாது. ப்ரொஃபஷ்னல் கேமரான்றதுலாம் வந்து இந்த DSLR மிரர்லெஸ்ஸு, ஸோ ஃபுல் ஃப்ரேம் சென்சாரு, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கேமரா. ஸோ ப்ரொஃபஷனல் கேமராவில் தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி என்ன மாதிரி டைப் ஆஃப் ஷார்ட்ஸு வீடியோஸு இதெல்லாமே நீங்கள் லைட்டிங்ஸ் வச்சு எடுக்கிறது, ஸோ இதெல்லாமே பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேட்டிக் டைப் ஆஃப் கேமரா தான். அதாவது நீங்கள் மொபைல் வந்து எப்படி இருக்குது, நீங்கள் ஜஸ்ட்டு வந்து எய்ம் அண்ட் ஷூட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கணும், அப்படியே நீங்கள் ஷூட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே தான் இதுவும் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு செட்டிங்ஸும் பெருசாக மாற்றவே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ரெக்கார்ட் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கும் வந்து கம்பேரிசனே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த GoPro வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, அதாவது வந்து இந்த GoPro ரிலேட்டட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு DM பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன், பாய்.